ஓசியா 4:16. இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல் அடங்காதிருக்கிறது. கவனிங்க, இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல அடங்காதிருக்கிறது. என்னங்க, இஸ்ரவேல் எப்படி இருக்கான்? அடங்காது இருக்கிறது. ஒன்றும் அது அடங்காது, அடங்கவே மாட்டேங்குதான். இஸ்ரவேல்னா யாரு? கர்த்தருக்கு பிரியமான ஜனம். இப்பொழுது என்ன செய்கிறதா? அடங்க மாட்டேங்குது. அடங்கா பிடாரிகளை போல இருக்கு. அடுத்து பாருங்க, அது என்ன செய்யுது? இப்போது கர்த்தர் அவர்களை யார் அடங்கலையோ, கர்த்தருக்கு வசனத்துக்கு அடங்கலையோ, சபைக்கு அடங்கலையோ, உபதேசத்துக்கு அடங்கலையோ, போதனைக்கு அடங்கலையோ, இதோ ஆட்டுக்குட்டிகள் கண்ட இடத்துல மேரை போடும் மேய போய் விட்டுருவாராம். அடங்கணும், நான் சொல்றேன், அடங்கணும். நியாயம் தீர்க்கிறவர் அவர் ஒருத்தர் தான். அடங்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு அடங்கணும், கர்த்தருடைய வசனத்துக்கு அடங்கணும், கர்த்தருடைய சபையில் உபதேசத்துக்கு அடங்கணும், சத்தியத்துக்கு அடங்கணும். இஸ்ரவேல் எப்படிப்பட்ட அடங்காத கிடாரியை போல் அடங்காது இருக்கிறானா? அடக்குனாலும் அடங்கிறது இல்லை, வசனத்தை கொண்டு அடக்கினாலும் அடங்கிறது இல்லை. அடங்கா பிடாரிகளை போல் இருக்கிறார்கள். நீங்கள் வசனத்தை கேட்கல, வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா, அடங்காமல் இருக்க ஸ்டெயிலாக வேற. நம்மளை சொல்கிறதுனால ரொம்ப ஸ்டெயிலாக சொல்லுவோம். அடுத்த ஆள் சொல்கிறோம் அடங்கா பிடாரின்னு திட்டுவோம். நம்மளை சொல்கிறவங்க மட்டும் அடங்காதவர்கள். ஸ்டெயிலாக என்னவா? அடங்காதவர்களா. ஆனால் அடுத்தவங்களை திட்டினா அடங்கா. ஒன்னே சொல்லு, நீ பார்க்காத, அழுகுறாத. சோத்திர கர்த்தர் நல்லவன். அல்லேலூயா. நம்மளை சொன்னாலும் நான் அடங்கலைன்னு அடங்கா பிடாரிதான். அல்லேலூயா. நேற்றைய நாளில் ஒரு ஸ்தோத்திர கூட்டத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ என்னைய ஜெபிக்க சொன்னாங்க. அப்போ ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு, அந்த சகோதரன் ஒரு 3 தடவை தான் சந்திச்சிருப்பேன். சொல்லிட்டு சொன்னேன், இந்த சகோதரன் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஹார்ட்டில் 2 ஸ்டண்ட் வச்சுருக்கு, குடல் 4.5 மீட்டர் குடலை என்ன எடுத்துட்டாங்க, ஆப்ரேஷன் எடுத்துட்டாங்க. குடலில் கேன்சர் இருந்துச்சு, சுகர் இருக்குது, பைல்ஸ் இருக்குது, டிபி இருந்தது, இப்போ நவ் பிபி வந்திருக்கு. அதனால நான் உயிரோடு இருக்கிறேன், நான் பாக்கியவான் இல்லை. கர்த்தருக்குள் மரித்த இந்த மனுஷன் தான் பாக்கியவான்னு சொன்னேன். நான் பாக்கியவன் அல்ல. என்னை இப்படியாக இத்தனை நோய்களுக்கு மத்தியிலே உயிரோட வைத்திருக்கிறது நான் பாக்கியவன் அல்ல. முடிவு பரியந்தம் விட்டு நினைத்து நின்று கர்த்தருக்குள் நினைத்து நின்ற இந்த மனுஷன் தான் கர்த்தருக்குள் மரித்திருப்பாரானால் இவர்தான் பாக்கியவான் சொன்னங்க. அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில நீங்களும் நானும் எப்படியாவது கர்த்தருக்குள் மரிக்கணும், அதுக்கு பிரயாசப்படுங்க. சும்மா ஊர் உலகத்தெல்லாம் பார்த்துட்டு அதை பேசி இதை பேசி கேவலப்படுத்தி அதை படுத்தி கேவலப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்குள்ளாக மரிக்கிறதுக்கு பிரயாசப்படுங்க. திரும்புங்க, முழுவதுமாக விட்டு திரும்புங்க. பழைய சுபாவத்தை விட்டு திரும்புங்க. இளமையில் இருந்த காரியங்களை விட்டு திரும்புங்க. சாபத்தை விட்டுட்டு வெளியில் வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 4வது அதிகாரம் 6, 7, 6 சொல்லி முடிக்கிறேன். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? சங்கீதம் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். என்னமா பாருங்க, எங்களுக்கு
நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே உமது முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். 4:7 அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிறது. காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷ நிறையத்தில் தந்தி உம்முடைய முகத்தை ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்தை, உம்முடைய ஒளியை என்மேல் ஆண்டவரே பிரகாசிக்க செய்யும். இந்த உலகத்தில் இருக்கிற தானியத்தை பார்க்கலாம், இதோ ரசத்தை பார்க்கலாம், இதோ உணவை பார்க்கலாம், பொருட்களை பார்க்கலாம், விளைந்த பொருட்களை பார்க்கலாம். என்னங்க அப்ப இருக்கிற என் வீட்டில் இருக்கிற பணம், பொருள், செல்வம் எல்லாத்த பார்க்கலாம் சந்தோஷத்தை தந்தீர். அல்லேலூயா. அவர் முகத்தின் வெளிச்சம் இருக்குமானால் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருப்பாங்க. எல்லா சூழ்நிலையிலும் அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சமாதானத்தை தந்ததினால் நான் எப்படி நித்திரை செய்வேன்? 8 படுத்திக்கொண்டு நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அவர் ஒருத்தர் தான் சுகமா தங்க பண்ணுவாருங்க. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கவனி, இன்னும் நிறைய இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமான இந்த பழைய வருட ஆராதனை, புது வருட ஆராதனை இந்த இதை கொஞ்சம் கோடிட்டு காண்பிக்கிறேன். எரேமியா 17:5. இப்போ ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் முன்பாக கவனிங்க. இங்கே பாருங்க, அத்தனை பேர்த்திட்ட அங்கே இருக்கிறேன். நீங்கள் யார் மேலே நம்பிக்கையாக இருக்குங்க? உண்மையாக சொல்லணும். உண்மையாவா? உண்மையாவா? கர்த்தர் சொல்கிற வசனத்தை நம்பி வாழ்கிறோமா? எந்த மனுஷனை நம்பி சொல்லி மனுஷனை நம்பி இருந்தோம் பேசுகிறத? இங்கே வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம். எரேமியா 15:896 பக்கம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். மனுஷன் மேல் நம்பிக்கையாய் வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு விலகுகிற, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன். நீங்க எந்த மனுஷன் நம்பி போறீங்களோ கர்த்தரை விட்டு விலகிடுவீங்க. நான் சொல்றேன், நிறைய மனுஷன் நம்பி போனவங்க எல்லாம் கர்த்தரை விட்டு விலகிட்டாங்க. அவர்கள் யார் தெரியுமா? சபிக்கப்பட்டவர்கள். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதை நம்பினேன், இதை நம்பினேன், இவங்க சொன்னதுனால அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி அதை நம்பி போனவங்க, கர்த்தரை விட்டு போன ஆள் அத்தனை பேர் சபிக்கப்பட்டாங்க. நீங்க எந்த மனுஷனை நம்பி, எந்த மனுஷன் பேசுற வார்த்தை நம்பி இருந்தீங்க? சபிக்கப்பட்ட வாழ்க்கை திரும்ப சொல்கிறார் கர்த்தர். எந்த மனுஷன் நான் ஜெபம் பண்ணுவேன், எதுனாலும் நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்துவா. இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கடந்து வந்திருக்கோமா? எழுச்சி நிக்கலாம். திரும்ப சொல்லுகிறார். எரேமியா கேட்கிறாரு, கர்த்தாவே எங்களை உம்மிடம் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது நாங்கள் திரும்புவோம். கர்த்தர் சொல்றாரு, நான் திருப்பும் பொழுது திரும்புன்னு சொல்றாரு. அவர் திருப்புகிறதுக்கு உண்டான வசனங்களை இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க?